ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். பங்களாதேஷ்க்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. அதற்கான 15 பேர் கொண்ட ஒரு உத்தியோக பட்டியலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். காயத்தில் இருந்து நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வந்த முகமது சமி அணிக்கு திரும்பியும் இருக்காரு. அதே போல லோக்கல் டோர்னமெண்ட்ல தன்னுடைய திறமையை நிரூபித்த பேட்டிங் அண்ட் பவுலிங் ஒரு கேப்டனாகவும் தன்னுடைய திறமையை நிரூபித்து கோப்பையை வாங்கிய ரவிச்சந்திர அஸ்வினும் தற்போது இந்திய அணிக்கு திரும்பி இருக்காராம். அவரையும் பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்க கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா முடிவெடுத்தும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்டு கப்ல விளையாண்டு கோப்பை வென்ற பிறகு ஜிம்பாப்வே மற்றும் ஸ்ரீலங்கா தொடர்ல விளையாடாம ஓய்வுல இருந்த ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா இவங்களும் பாத்தீங்கன்னா அணிக்கு திரும்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில இளம் வீரர்களுக்கும் இந்த டெஸ்ட் தொடர்ல வாய்ப்பு கொடுக்கப்பட இருப்பதாகவும் கௌதம் கம்பீர் தெரிவித்தும் இருக்காரு. அவருடைய முதல் பயிற்சியாளராக இருந்து நடத்தப்பட்ட முதல் டோர்னமெண்ட்ல இந்திய அணி படுதோல்வியை சந்தித்தது. இதனால ரசிகர்கள் BCCI கடும் அதிருப்தியில இருந்து வருகிறது. அதுல இருந்து தன்னை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போட்டியில அவருடைய திறமையை கண்டிப்பா நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருந்து வராரு. அதனால வர இருக்கக்கூடிய அந்த 2 டெஸ்ட்லையும் ரோஹித் சர்மா தலைமையிலான அந்த 15 பேர் கொண்ட அணியை சரியான முறையில தேர்வு செய்து அதை வழி நடத்தி பங்களாதேஷுக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றியை பெறுவதில் ரொம்பவே மும்முரமாக இருந்து வராரு கௌதம் கம்பீர். அதனால அவரு களமிறக்க போற அந்த 15 பேர் கொண்ட அந்த உத்தேச பட்டியலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ரோஹித் சர்மா வழக்கம் போல சுப்மன் கில்லுக்கே இந்த டெஸ்ட் போட்டியில வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சனுக்கு மீண்டும் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்க கௌதம் கம்பீர் முடிவெடுத்தும் இருக்காராம். ஆல்ரவுண்டர் பட்டியல்ல ரவிச்சந்திர அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் அவரையும் உள்ள கொண்டு வர கௌதம் கம்பீர் முடிவெடுத்தும் இருக்காரு. ஸ்பின்னர்கள் குல்தீப் யாதவ், யுவேந்திர சகல் இவங்க 2 பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஃபாஸ்ட் பவுலர்களா ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங், முகமது சமி இவங்க 3 பேருமே உள்ள வராங்க. இந்த 15 பேர் கொண்ட இந்திய அணி தான் பங்களாதேஷுக்கு எதிராக களமிறங்க போற அந்த 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான உத்தேசமான அந்த 15 பேர் கொண்ட அணி. இந்த தகவல் BCCI தற்போது வெளியே வர தொடங்கியும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.